புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த கண்டென்ட்டோட கான்செப்டே ஊருக்கும் வெட்கமில்லை, இந்த உலகுக்கும் வெட்கமில்லை, யாருக்கும் வெட்கமில்லை, இதிலே அவருக்கு வெட்கம் என்ன? ஏ சமுதாயமே, அதற்கடுத்து அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே, அத்திப்பழத்தை குற்றம் கூற யாருக்கும் வெட்கமில்லை. மூடர்களே பிறர் குற்றத்தை மறந்த முதுகை பாருங்கள், முதுகினில் இருக்கு 1000 அழுக்கு, அதனை கழுவுங்கள். இதற்கடுத்து வருகின்ற வரிகள் தான் மிக முக்கியமானது. சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் மக்களிடம் காட்டுங்கள். காட்டதான் போறோம் கண்டிப்பா. அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிருக்கோம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, கொஞ்சமாவது உங்களெல்லாம் வேமா சூசோ இருக்கான்னு சொல்லி. அந்த மாதிரி வேமா சூசோ இல்லாதவங்களை பார்த்து கேட்பாங்க, உங்க சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா, இல்லை நீங்க சோறு தான் திங்கிறீங்களான்ட்டு. என்னப்பா காணொலி ஆரம்பிக்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை கேட்கறோம். சோத்துல உப்பு இருக்குதா இல்ல சோறு தான் திங்கிறீங்களான்ட்டு எதுக்காக கேட்கறோம். இந்த காணொலியோட இறுதியில நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு ஓரமாகட்டும். இன்றைக்கு தமிழ்நாடே இல்ல கம்மி, நாடே ஒட்டுமொத்தமான நாடே இல்ல அதுவும் கம்மி தான், ஒட்டுமொத்தமான உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜயோட டிவிகே கட்சியின் தேர்தல் அறிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டோம். தப்பு கிடையாது. ரஜினிகாந்த் படத்தெல்லாம் ஏதாவது ஒரு பஞ்சு வசனம் பேசுவார் இல்லைங்களா, அந்த பஞ்சு வசனம் பேசுற வரிசையில நாங்க சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம், சொல்றதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லுவார் இல்லைங்களா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. எது முடியுமோ, எது சாத்தியமோ, அதாவது பாருங்க, எது எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களோ இப்போதைக்கு நாங்க அதை சொல்றோம், எழுதி கொடுக்காததையும் நாங்க செய்வோம். எங்களை ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு பிறகு சும்மா பொய்யான வாக்குறுதியெல்லாம் அள்ளி வீசி நான் பொய் பேசி ஏமாற்ற மாட்டேன். ஏன்னா அவர் நேர்மையோட சிகரம். நம்ம கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை கூட நேர்மையான உத்தரவாதம்னு சொல்றோம். இந்த நேர்மையின் சிகரத்தின் கண்கள் மற்றும் காதுகள் ரொம்ப நாட்களாகவே மூடியும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. இப்பதான் அதை ஓபன் பண்ணிக்காரு, கண்ணையும் காதையும். ரொம்ப நாளா மூடி வச்சிருந்தது, இப்பதான் கண்ணையும் காதையும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது காது கேட்குது, கண்ணு தெரியுது. கண்ணை திறந்து உலகத்தை பார்த்தா திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமே விஜய்க்கு இப்பதான் தெரியுதுங்களாம். திமுகவும் மற்றும் பலரும் உன்னதான்னு நாம சொன்னோம் இல்லையா, அது ஏன் உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரே ஒரு காரணம் சொல்றேன். 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. ஏதாவது 1-2 பாயிண்ட் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்குறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்க டோக்கன் கொடுக்குறாரு. 2 பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. சொன்னோம் இல்லைங்களா, கொஞ்சமாவது வேமா சூசோ இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுவாங்களா? வெக்கமான சூடு சொன்னையோட இருக்கிறவங்க வாழறவங்க இப்படி பேசுவாங்களா? சோறு சாப்பிட்றவங்களோ இல்ல சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பேசுவாங்களா? 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்தவங்களை பார்த்து சம்மந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி ஒரே குட்டையில ஒண்ணு மட்டைங்கன்ட்டு சொல்வதற்கு முன்பாக கண்ணாடியை ஏன்பா கழுத்துல மாட்டின்னு பேசுறீங்க? திமுக முதல் முறையாக 2026ஆம் ஆண்டில் தான் மகளிர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்களா? 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டிருப்பதை அதிமுக காப்பி அடிக்கிறாங்க. அது கூட காப்பி அடிக்கிறதுனா எப்படிங்க? 2021ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு? 1000 ரூபாய் எப்படிங்க சாத்தியமாகும்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னார். வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்ன அந்த நலத்திட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடித்ததை தொடர்ந்து தான் பாருங்க 1000 ரூபாய் உரிமை தொகையை நாங்க வந்தா 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்று அதிமுக காப்பி அடிச்சாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காப்பி அடிச்ச 2 பேரோட தேர்தல் வாக்குறுதிகளை ஈயடிச்சான் காப்பி மாதிரி அப்பட்டமா காப்பி அடிச்சு விஜய் என்ன சொன்னாரு?
அப்படி நாம உண்மையா மனசார யோசிச்சு சொல்லி இருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய், மாதம் 2500 ரூபாய். பாத்துக்கோங்க, எந்த மேடையிலயும் அந்த மாதிரி பேசிட்டு இன்னொரு மேடையில இந்த மாதிரி பேசினா கூட பரவாயில்லை. ஆனா பாருங்க, அதே மேடையிலே நேற்று எதுனா முதல்ல 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க ஒரே மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு 3வது மட்டையா இவர் வந்து நின்றுட்டு அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்றாரு. பெல்ஜியம் சைஸ் கண்ணாடியை கழுத்துல மாட்டிக்கின்னு இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கைய பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. கண்ணாடி சார் அது நம்ம முஜாப் இருக்கு. திமுக அரசு வழங்கி வந்த 1000 ரூபாயை அப்படியே அப்கிரேட் பண்ணி முடியாது சாத்தியமில்லைன்னு சொன்ன அதிமுக பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாயை தரேன்னாரு. இவங்க 2 பேரோட தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு 2500 தரேன்னு சொல்ற இவரு எந்த வகையில மாற்றுன்ட்டு விஜய் தான் சொல்லணும். விஜயோட மண்டக்குள்ள இருக்கிற மூளை 3 இன்ச்சு இருக்கிற இடத்த விட்டு எங்கேயாவது நகர்ந்து போச்சா, இல்ல நைட்டு அடிச்சது தெரியாம டயர்டா சொல்றோம். டயர்டு அடிக்கும் இல்லைங்களா, அந்த அடிச்ச டயர்டை குறித்து சொல்றோம். நைட்டு அடிச்ச டயர்டு தெரியாம இங்க வந்து உளறாரா. 2 பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்திருக்கேன்னு சொன்ன இவர்கிட்ட எந்த ஒரு மாற்றம் கிடையாது. 2 கட்சிகளும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி நலத்திட்டங்களின் பெயரை மட்டும் மாத்தி அறிவிக்கிறாரு. திமுக என்னன்னு கொடுக்குறாங்கப்பா, மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. அப்படிங்களா, நம்ம மதிப்புமிகு மகளிர் திட்டம்னு மாத்திடுவோம். அடுத்து அதிமுக அவங்க என்ன சொல்றாங்க, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறேன்றாங்க. அப்படியா, நம்ம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம்னு போட்டு 6 சிலிண்டரா கொடுத்துருவோம். அடுத்து தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்களா அவங்க, ஆமா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நம்ம அண்ணன் சீர்திட்டம்னு மாத்திடுவோம். அடுத்து திமுக அரசு மகளிருக்காக கொண்டு வந்த கட்டணமில்லா பேருந்து பயணம், கடந்த 5 வருடங்களாக அதை வெற்றிகரமாக நிறைவேற்றினுக்கிறாங்க. சரி, அதிமுக என்ன மட்டும்தான் தக்காளி தொக்கா, இல்ல தக்காளி தொக்கான்னு கேட்கிறோம். திமுக மகளிருக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா நாங்க ஆண்களுக்கும் சேர்த்து கொடுத்துடுறோம். அதிமுக ஆட்சி வந்தால் ஆண்களுக்கும் சேர்த்து கட்டணமில்லா பேருந்து பயணம் குத்தாச்சு இல்ல. 2 கட்சியோட தேர்தல் வாக்குறுதியை அப்படியே ஈடிச்சான் காப்பி மாதிரி கட்டு பேஸ்ட் காப்பி அடிச்சு டிவி கட்சியோட வாக்குறுதியாக கொடுத்து வெற்றி பயண திட்டம்ன்ற பேர்ல மாத்துங்க. அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா பயணம். அடுத்து தாலிக்கு தங்கம் திட்டம் இருங்க, அந்த தாலிக்கு தங்கம்ன்றது அப்படியே காப்பி அடிக்காதீங்க. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். அதை என்ன பண்றீங்கன்னா அண்ணன் சீர்திட்டம்னு மாத்துங்க. திருமணமாகும் தங்கைகளுக்கு 8 கிராம் தங்கம் தரமான பட்டு புடவை அண்ணன் சீர்திட்டமாக வழங்கப்படும்னு கொடுங்க. ஏங்க இதெல்லாம் ஏற்கனவே இருக்குதுங்க, இருக்கட்டும்பா. என்னென்ன இருக்குது, தாலிக்கு தங்கம் என்கின்ற பெயர்ல இருக்குது. இப்பதான் அண்ணன் சீர்திட்டம்னு மாத்திட்டோம் இல்லைங்களா. புதுசு கண்ணா, புதுசு மாற்றுன்னு சொல்லிட்டு வரும்போது தலைப்பை கூட மாத்திரனா எப்படிப்பா மாத்திரம். தாலிக்கு தங்கத்தை அண்ணன் சீர்திட்டமா மாத்திரம். அடுத்து எதை காப்பி அடிக்கணும், கல்வி. கல்வி பக்கம் போலனா எப்படிங்க, உலகத்தரம் வாய்ந்த கல்வி, உறைவிட வசதியுடன் 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அமைக்கப்படும். ஏங்க ஏற்கனவே மாடர்ன் ஸ்கூல் இருக்குதுங்க, இருக்கட்டும்பா. இன்னும் இப்போ மாடர்ன் ஸ்கூல்னு வச்சிருக்காங்க. நான் தான் காமராஜர் பேரை உள்ள கொண்டு வந்திருக்கேன்ல. மாற்றுன்னு சொல்லிட்டு எதுக்காக வரோம்? ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு யோசிச்சு மக்களுக்காக கொண்டு வந்த நலத்திட்டங்களின் தலைப்பை மாற்றணும் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் மாற்று. அடுத்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்து இந்த பக்கம் 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அடுத்து தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் பிணை இல்லாத கடன் வழங்கப்படும். அடுத்து ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும். என்னப்பா இது, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் வழங்கப்படும் நீங்க தான் வாக்குறுதி கொடுக்குறீங்க. நீங்களே தான் 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொல்றீங்க. தொழில் தொடங்குவதற்கு 25 லட்சம் ரூபாய் அதுவும் பிணையில்லாத கடன் வழங்கப்படும் சொல்றீங்க. ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும் சொல்றீங்க. ஒன்னோட ஒண்ணு எதுவுமே சேராம இருக்குதே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சேராது. எப்படி சேரும்? காசா பணமா சும்மா அடிச்சு விட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியில வந்து உட்கார்றவங்க யோசிக்க வேண்டிய வேலைப்பா இதெல்லாம். நாங்க என்ன உட்கார போறோமா, ஜெயிக்க போறோமா, ஆட்சியை பிடிக்க போறோமா, விஜய் சிஎம் ஆக போறாரா? இல்லைங்களா. அதனாலதான் பாருங்க, காசா பணமா வாய்க்கு வந்தது தேர்தல் அறிக்கைன்ற பேர்ல அடிச்சு விட்டு போக வேண்டியதான். கண்டிப்பா அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. தேர்தல் அறிக்கைன்ற பேர்ல கண்டதை பாருங்க, மைக்குக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் திமுகன்னு வாந்தி எடுக்கிற அதே மாதிரி ஒரு வாந்தியை தான் தேர்தல் அறிக்கைன்ற பேர்ல எடுத்து வச்சிருக்காங்க. யாரு கொடுத்த ஐடியான்னு தெரியல, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு போறாங்க. அதுவும் எப்படி, தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும். தங்கம் எப்படிப்பா, இரும்பு கடையில கிலோ கணக்கில் கிடைக்குது அந்த மாதிரி எங்க வேணா கொட்டி இருக்கா தங்கம்?
கிலோ கணக்கில் வாரி எடுத்துட்டு வந்து வாரி சுருட்டி போடுறதுக்கு. ஒரு சவரன் தங்க நகை இன்றைக்கு எவ்வளவு விலை விற்கிதுன்ட்டு விஜய்க்கு தெரியுமா? இல்ல தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் போடப்படும் வழங்கப்படும்னு சொல்றீங்களே, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றது என்கின்ற கணக்காது விஜய்க்கு யாரா சொல்லியிருக்காங்களா? 2025ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை, ஒரு நாளோட குழந்தைகளின் எண்ணிக்கை 2049. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் போடப்படும்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கே 2000 தங்க மோதிரம் வேணுமே. தமிழ்நாடு முழுவதும் ஒரு வருடத்துக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 8,42,412. அதுவும் பாருங்க, இந்த நம்பர்ஸ் எண்ணிக்கை என்பது குறைஞ்சிருக்கு. குறைந்த பிறகு சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கை தான் பாருங்க, ஒரு வருஷத்துக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 8,42,412. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் போடப்படும்னு சொல்றாரு. ஒரு வருஷத்துக்கே 8,42,412 தங்க மோதிரம் போடணுமே. தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு நாளைக்கே 2000 மோதிரம் செஞ்சு வைக்கணும்னு சொன்னா அவ்வளவு தங்கம் அமெரிக்கா கிட்டவே இருக்காது பொழுதுங்களே. எங்கிருந்து அவ்வளவு தங்கத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு 2000 மோதிரம் செஞ்சு இந்த தாய்மாமன் ஒவ்வொரு மோதிரத்தையும் போட்டு விட்டு இருப்பாருங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுற திட்டத்துக்கு தாய்மாமன் மோதிரம் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காரு. எப்படிப்பா இந்த தாய்மாமன் ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் செஞ்சு போட்டு இருப்பாரு? அவ்வளவு தங்கத்தை எங்கிருந்து கொண்டு வந்து? இந்த ரகத்துக்கே எப்படின்னா இன்னும் ரகரகமா வாரி வீசியிருக்காரு. பிணையில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்றாரு இல்லைங்களா? இப்போ பிணையில்லா கடன் யார் கொடுக்கணுங்க? பேங்க் கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பேங்க் இருக்குங்களா? இல்லைங்களே. அப்படி இருக்கும்போது டிவிக்கு ஆட்சி அமைந்த கையோடு 25 லட்சம் ரூபாய் பிணையில்லாத கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 25 லட்சம் ரூபாய் பிணையில்லா கடன் யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாம் போட்டு தலைமைச் செயலகத்தில் சிஎம் பார்க்கறதுக்கு நின்னாங்கன்னா வவுச்சர் போட்டு கொடுப்பாரா? ஓகே, வருகின்ற நபருக்கு பிணை எதுவும் கேட்காதீங்க, என் கையெழுத்து இருக்கு, அப்படியே 25 லட்சம் வாரி வழங்கிடுங்கன்னு சொன்ன உடனே அந்த கையெழுத்தை பார்த்து பேங்க் வாரி வழங்கிடுமா? அட, பிணையோட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு லோனு கேட்டாலே ஏடா கூடமா எசகு பசகா எக்கு தப்பா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அந்த லோன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்றதுலயே குறியா இருப்பான். ஆனா பாருங்க, விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு பிணை இல்லாத கடனை வாரி வழங்குவாராம். அதான் கேட்கணும், டிவிக்கே பேங்க் அப்படின்னு ஏதாவது ஓபன் பண்ண போறீங்களா? இல்ல விஜய் சிஎம் ஆன கையோடு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேங்கையும் ஓவர் நைட்ல இழுத்து மூடிட்டு பழைய கோட்டை எல்லாத்தையும் அழிங்க, ஃப்ரெஷ்ஷா கோடு போடுங்க, முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், எல்லா பேங்கையும் மூடிட்டு புது பேங்க் போடுங்க, தரங்க. டிவிகே பேங்க், விஜய் பேங்க், ஆதவர்ஜுனா பேங்க், ராஜ்மோகன் பேங்க், அருண்ராஜ் பேங்க், புஷி ஆனந்த் பேங்க், வெங்கட்ராம பேங்க், இப்படி எல்லார் பேர்லயும் புது புது பேங்க் ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் பிணை இல்லாத கடன் போய் வாங்குறீங்களோ வாங்கிங்கன்ட்டு வவுச்சர் போட்டு அனுப்ப போறீங்களா கொடுத்து? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி புதுசு புதுசா அந்த மாதிரி பேங்க் ஓபன் பண்ணி அந்த பேங்க் முழுக்க கரன்சியை கொண்டு போயிட்டு நிறைச்சி ரொப்பி யார் யாரெல்லாம் பிணை இல்லாத கடன் கேட்கறாங்களோ வாரி வழங்குங்கன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாதான் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். 25 லட்சம் ரூபாய் பிணை இல்லாத கடன் 4 லட்சத்துக்கு மேல போனாலே என்னப்பா உங்ககிட்ட என்னப்பா இருக்குது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நீ வெளியே போப்பான்னு வாங்க. போ சொன்னா இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியில நாங்க போயிட்டு கேட்கும்போது வெளியே போக சொல்லுவாங்க. டிவிக்கு ஆட்சி அமைந்த கையோடு நேரா போவோம். சிஎம் யார் தெரியுமா? யாருப்பா? விஜய். 25 லட்சம் ரூபாய் வவுச்சர் போட்டு கொடுத்துருக்காரு பாரு. எதுவும் என்கிட்ட கேட்க கூடாது, கரன்சி எடுத்தாள் எண்ணி அந்த பொட்டியில போட்டு எங்களை வழி அனுப்பிச்சு வைங்கன்னா மேனேஜரை வழி அனுப்பிச்சு வைப்பாரு 25 லட்சம் ரூபாய் போட்டு. மறுபடியும் சொல்றோம், ஆட்சியில வந்து உட்கார்ந்து ஆட்சி பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க தேர்தல் வாக்குறுதியை யோசிச்சு கொடுப்பாங்க. ஆனா விஜய் யாருங்க? ஓட்டை பிரிக்க வந்தவர். அவருக்கு கொடுத்த டார்கெட்டே ஓட்டை பிரிக்கிறது தான். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டி விடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி வேலையை தான் பாருங்க தேர்தல் அறிக்கை என்கின்ற பெயர்ல பார்த்துனுக்காரு. விஜய் கட்சி தொடங்கின ஆரம்பத்துல முதலாக நடத்திய மாநாட்டில் என்ன சொன்னாருங்க? ஒருத்தனுக்கு மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்கன்னாரு. அதாவது இலவசங்களை கொடுத்து தமிழ்நாடு அரசு எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சராக்கி வச்சிருக்காங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொன்னாரு. அப்போ விஜய் அறிவிக்கிறதுக்கு பேர்லாம் என்னப்பா? சரி, வாக்குறுதியை கொடுக்க தான் கொடுக்குறாரு. யாருமே கொடுக்காத வாக்குறுதியா யோசிச்சு பார்த்து கொடுக்க வேண்டியதுதானே. பருத்தி முட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பாருங்க, ஏற்கனவே இருக்கிற நலத்திட்டங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு புது பேர் எழுதி மாத்தி மாத்தி கொடுக்குறாரு. அது மகளிர் உரிமை திட்டத்தில் இருந்து நான் முதல்வன் திட்டம் வரைக்கும் காப்பி அடிச்சு அனைவருக்கும் மாற்றாக நான் வந்திருக்கேன்னு சொல்லி போய் பேசிக்கின்னு காதுல காலிஃபிளவரை சுத்தின்னு இருக்காரு. ஒரு கட்சி 10,000 ரூபாய் கொடுக்குதுன்னு சொல்லுங்கண்ணா, இன்னொரு கட்சி 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குதுன்னு சொல்லுங்கண்ணா. ஆனா நான் அப்படி இல்லைங்கண்ணா, அவங்க சொல்ற மாதிரிலாம் புதுசாலாம் யோசிச்சு வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்கண்ணா. 2 கட்சி கொடுக்குற வாக்குறுதியை அப்படியே காப்பி அடிச்சு எந்த ஒரு பெயினும் இல்லாம அடிச்சு விட்டு போவாங்கண்ணா. திமுகவும் மற்றும் பலரும் ஒண்ணுதான்னு நாம சொன்னோம் இல்லையா? 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க.
அப்படி நாம உண்மையா மனசார யோசிச்சு சொல்லி இருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா 2021ஆம் ஆண்டில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களிடம் வெற்றிகரமாக சென்றடைந்திருக்கிறது. அப்படி சென்று அடைந்ததை தாண்டி அதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்மளால தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க முடியாது, அப்படி மீறி அதெல்லாம் கட் பண்ணிட்டு கொடுத்தா நம்மளால களத்துல நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கின்னு தான் பாருங்க திமுக வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டிருக்கும் திட்டத்திற்கு பெயிண்ட் அடிச்சு புது புது திட்டத்தோட பேரை மாத்தி ஊரை ஏமாத்தினுக்காங்க. பித்தலாட்டம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பித்தலாட்டம் விஜய் எப்படி பண்றாருன்னா பித்தன் தலைக்கு ஏறி தலையே மண்டசூடு காஞ்சி வெடிச்சு போற அளவுக்கு உண்டான பித்தலாட்டம் பண்றாரு. விஜய் ஆட்சிக்கு வந்து அவர் தொகுதி எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா மாதந்தோறும் எளிதாக ரொம்ப சுலபமாக தாராளமா யார் வேணா வந்து சந்திக்கலான்ற ஒரு ரேஞ்சில் விஜய் இருப்பாராம். மாசம் ஒவ்வொரு தடவை யார் வேணா என்னை வந்து சந்திக்கலாம், நானே வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வருவேன் அப்படின்னு வேமா சூசோ இல்லாம சொல்றாரு. மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன், அதோட நீங்களும் என்ன சந்திக்கலாம். என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸியா சந்திக்கலாம். உங்க தேவைகளை நான் கேட்காமலே செஞ்சு கொடுப்பேன். வெறும் நடிகராக இருக்கும் போதே தன்னை ஒரு தமிழ்நாட்டோட மகாராஜாவாக நினைத்து கொண்டு ஊர்வலம் போயினுக்காரு. நடிகராக இருக்கும் போதே அவ்வளவு சுலபமாக விஜய் யாரும் பாத்திர முடியாது, அவரா வந்து எட்டி பார்த்தாதான் உண்டு கேட்டை தாண்டி. நடிகராக இருக்கும் போதே இந்த அலப்புறான்னு சொன்னா அப்ப சிஎம் ஆயிட்டா யாராவது பார்க்க முடியுமா, பார்க்க விடுவாரா? கேட்டா என்ன சொல்லுவாங்க, புரோட்டோகாலு, எனக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குப்பா, அதெல்லாம் மீறி பார்க்க முடியாது. இல்லைங்க மாசந்தோறும் வருவேன்னு சொன்னீங்களே, சுலபமா மீட் பண்ணலான்னு சொன்னீங்களே, சொன்னேன் அது பிஃபோர் புரோட்டோகால் போன வாரம், இப்போ ஆஃப்டர் புரோட்டோகால். நான் புரோட்டோகால் உள்ள வந்துட்டேன் இல்லைங்களா, அவ்வளவு சுலபமாலாம் என்னை யாரும் பாத்திர முடியாதுன்ட்டு எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சுட்டு இருப்பாரு. வாயை திறந்தா பொய், பேசுறது எல்லாம் பாருங்க 420 சீட்டிங் பித்தலாட்டம். இவங்க ரெண்டு பேரும் வேற வேற இல்ல, ஒரு குடையின் கீழ் இருக்க கொள்கை கூட்டம். ஆனா இந்த ரெண்டு ஊழல் கூட்டம் மாதிரி எல்லாம் நாம ஏமாத்தவே மாட்டோம். நமக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம். Wait a minute. சுய அறிவுன்ட்டு ஒண்ணுதான். ஒரு சுய அறிவு மனிதர்களுக்கு சொந்தமாக இருக்கும் இல்லைங்களா, அப்படி விஜய்க்கு சொந்தமான சுய அறிவு என்று ஒன்று இருந்தால் சுயமா யோசிச்சு திங்க் பண்ணி பேசுவார் இல்லைங்களா, ஒண்ணும் கிடையாது. அவர் பேசுறதை கேளுங்க. 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். நல்லா பாத்துக்கோங்க நண்பர்களே, மிக முக்கியமாக தாய்மார்களே எல்லாரும் பாருங்க, 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் வாழத்துக்கு தகுதியானவங்க. 60 வயதை கடந்து 61 வயசை நீங்க தொடறீங்கன்னு சொன்னா நீங்க வாழத்துக்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க. நாங்க சொல்லலங்க, விஜய் சொல்றாரு. வருங்கால சிஎம்னு கனவு கண்டு கொண்டிருக்கும் அந்த வருங்கால கனவு சிஎம் சொல்றாருங்க. 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். விஜய் முதல்வராகி அவருடைய டிவிகே கட்சி ஆட்சி அமைக்கிற கையோடு மாதந்தோறும் மகளிர்களுக்கு வழங்கப்படும் 2500 ரூபாய் மதிப்புமிகு மகளிர் திட்டம்னு சொல்றாரு இல்லைங்களா, அந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் யாருக்கு கொடுப்பாருன்னு சொன்னா 60 வயசுக்குள்ள இருக்கிற மகளிருக்கு மட்டும்தான் கொடுப்பாராம். 60 வயதுக்குள்ள இருக்கிற மகளிர் தான் 2500 ரூபாய் வாங்குவதற்கு தகுதியானவர்கள். 60 வயதை கடந்து 61 வயசை டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்த்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்றோம். அப்புறம் எப்படி அவங்களுக்கு 2500 கொடுப்போம்? 60 வயதுக்குள்ள இருக்கிற மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் வேமா சூசோ இல்லாம அறிவிக்கிறாரு. நியாயமா பார்க்க போனா முதியவர்களுக்கு தான் இன்னும் அதிகப்படியான பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. 60 வயதை கடந்து 65, 70, 75 வயதை கடந்திருக்கும் மகளிர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லா இடத்துலையுமே. ஆனா பாருங்க, புதிய கண்டுபிடிப்பை அரும் பாடுபட்டு மண்டபத்தில் இருக்கிற குழு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே வாந்தி எடுக்கிறாரு. 60 வயதிற்குள் மாற்றுன்னு சொன்னார் இல்லைங்களா, இதுதான் புதிய மாற்று. இதற்கு முன்பாக முதியவர்களுக்கு வழங்கி வந்த அந்த உதவித்தொகை, பிரிஃபரன்ஸ், முன்னுரிமை எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசா கோடு போட்டு 60 வயசுக்குள்ள இருக்கிற தாய்மார்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு புதிய கண்டுபிடிக்கிற மாற்றுங்க இவரு. 60 வயசை கடந்துட்டாலே வாழக்கூடாது, அவங்களாம் எதுக்கு வாழணும்? வாழவே கூடாது. அப்படி வாழ்வதற்கு தகுதி இல்லாதவங்களுக்கு எதுக்கு உரிமை தொகைன்னு கேட்கிறோம், கொடுக்க கூடாது.
கொடுக்கவே கூடாது. 60 வயதுக்குள்ள இருக்கிற தாய்மார்களை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் மாதந்தோறும் மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் 2500 ரூபாய் வழங்கப்படும். அப்போ 61 வயசு, 60 வயதை கடந்து விட்டாலே நீங்க இருக்கக்கூடாதுன்றோம். அப்புறம் என்ன 61 எடுத்துட்டு வரீங்க நீங்க? மறுபடியும் அதே வசனம் தான். வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி வயசை குறிப்பிட்டு சொல்றாரு. 8 கோடி பேர் வீட்டுல நான் இருக்கேன்னு இவர் தானே சொன்னாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்லயும் விஜய் வாழ்ந்துனுக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் விஜி இருக்கிறாங்க. 8 கோடி பேரும் எனது நண்பர்கள், எனது சொந்தங்கள், எனது குடும்பங்கள். நான் அந்த 8 கோடி குடும்பங்களுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்றேன். விஜய் இந்த 60 வயதை கடந்தவர்கள்லாம் விஜயோட குடும்பம் கிடையாதுங்களா? எந்த கபோதி பசங்க குழு மண்டபத்துல உட்கார்ந்து எழுதி கொடுத்த ஐடியா இது? அதை குறிப்பிட்டு தான் சொன்னோம். சொந்தமாக சுய அறிவு ஒன்று விஜய்க்கு சொந்தமாக இருந்திருந்தால் என்னையா இது? என்ன எழுதுற? 60 வயதுக்குள்ள இருக்கிற மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை, உதவித்தொகை வழங்கப்படும் எழுதுறீங்க. கேவலமா இல்லையா? இதெல்லாம் கேவலப்படுற மாதிரி இல்லையா அவங்களெல்லாம்? அப்ப 61 வயசுக்கு மேல வாழ்ற பெண்கள்லாம் என்னங்க இது? அவங்க எல்லாம் யாரு? பூமிக்கு பாரமா இருந்துருக்காங்களா அப்படின்னு கேட்பார் இல்லைங்களா? குடும்ப தலைவிகள்னு சொன்னா அவங்க எந்த வயசை சேர்ந்த குடும்ப தலைவியா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க கணக்கு போடுறீங்க. வயசெல்லாம் அனைத்து மகளிர்களுக்கும் வழங்கப்படும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சுயமா சொந்தமா அறிவு இருந்தா யோசிச்சு திருத்திருப்பார் இல்லைங்களா? மண்டபத்துல எந்த கபோதி பசங்க குழு எழுதி கொடுத்தாங்களோ அதை அப்படியே வாங்கி எடுக்கிறார் வேமா சூசோ இல்லாம. இப்ப புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வந்திருக்கிறேன்னு சொன்ன அந்த மாற்று வேற எந்த மாற்றும் கிடையாது. புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த மாற்று. 60 வயதுக்குள்ள இருக்கிற பெண்கள் தான் தமிழ்நாட்டில் வாழணும். 60 வயதுக்கு மேல 61 வயசுல இருக்கிற பெண்கள்லாம் வாழ்வதற்கு தகுதியே இல்லாத மகளிர்கள் அப்படின்ற ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிங்க. ஆனா பாருங்க, 60 வயதை கடந்த தாய்மார்களுக்கு உரிமை தொகையெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ 60 வயதை கடந்தவர்கள் யாரும் ஓட்டே போடக்கூடாது அறிவிச்சிடலாமா? ஏன்னா அவங்க வாழறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லும் போது, தகுதி இல்லாத மகளிராக இருக்கிறதால தானே 60 வயதை கடந்த தாய்மார்களுக்கு உரிமை தொகையோ உதவித்தொகையோ கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு விஜய். அப்போ 60 வயதை கடந்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை இல்லைன்னு அவங்க கிட்ட இந்த ஓட்டுரிமை எல்லாம் பறிச்சிடலாமா? இல்ல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாராவது விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த ஓட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிடலாமா? எந்த அறிவு ஜீவி கொடுத்த ஐடியா இது? இந்த ஐடியாவின் அடிப்படையில் அப்படியே வயதையெல்லாம் சேர்த்து வாக்குறுதியாக வேமா சூசோ இல்லாம கொடுக்கிற விஜய் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கா இல்ல சோறு தான் சாப்பிடுறாரான்ட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கீ கொடுக்குற பொம்மை இருக்கு இல்லைங்களா? கீ கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஆடுமே. அதே மாதிரிதான் விஜய் என்கின்ற ஒரு பொம்மை. தனி ஒருவன் என்கின்ற திரைப்படத்தில் வருகின்ற நடமாடும் தம்பி ராமையா கதாபாத்திரமாக உருவாக்கப்பட்டவர் தான் இந்த வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜய். ஸ்கிரிப்டை பார்த்து படிப்பதற்கு மட்டும்தான் விஜய்க்கு அதிகாரம் இருக்கிறது. ஸ்கிரிப்ட்ல இருக்கிற எழுத்துக்களை மாற்றியோ கரெக்ஷன் செய்தோ திருத்தியோ பேசுவதற்கு அதிகாரம் கிடையாது. மேல இருக்கிறவன், மேலன்னா நமக்கெல்லாம் மேல இருக்கிறவங்க கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மேல இருக்கு இல்லைங்களா மத்திய அரசு. அந்த மத்திய அரசு ஆட்டி வைக்கும் பொம்மையை போல உருவாக்கப்பட்டவர் தான் இந்த விஜய் என்பவர். நாங்க சொன்ன மத்திய அரசு என்பது இப்போ மத்திய அரசு ஆட்சியில இருக்கிற கட்சியான பிஸ்கெட் ஜேபி கட்சியால் உருவாக்கப்பட்ட தேர்தல் காலத்து பொம்மை இந்த வாரிசு நடிகர் விஜய். அவர் எப்பேற்பட்ட பொம்மை என்கின்ற உண்மை தேர்தலுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சோறு உப்பு சம்பந்தமான விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, ஈ அடிச்சாங் காப்பி கேட்டு மன்னனை குறித்து உங்களது கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.